செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸஸ்கியன் அவர்கள் சவுதியினுடைய முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்றை கையெழுத்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த கடிதம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். ஈரானினுடைய சவுதிக்கான விசேட தூதுவர் இந்த கடிதத்தினை கைக்குறிப்பை அல்லது கையேட்டை ஈரானினுடைய சார்பிலே ஈரானினுடைய ராஜதந்திரியாக சவுதியினுடைய வெளிநாட்டு அமைச்சர் முடிக்குரிய இளவரசர் அப்துல் அசீஸ் அவர்களிடம் ரியாதிலே கையெழுத்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச செய்திகள் சவுதியினுடைய இந்த தகவலை சர்வதேச செய்திகளாக வெளியிடுவதற்கு சவுதியினுடைய அரச ஊடகத்தை மேற்கொட்காட்டு தான் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. என்னாலும் கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த இடத்தில் சவுதிக்கான ஈரானினுடைய தூதுவரம் இணைந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்கா ஈரான் இடையிலே ஒரு தரகர் வேலையை சவுதி செய்கிறதா என்ற ஒரு விடயத்தை தான் இப்போது கேள்விக்குட்படுத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு காரணம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இப்போது முருகல் நிலை நீடிப்பது அணுசக்தி தொடர்பான விடயத்தில் யுரேனியம் செறிவாக்களுடன் தொடர்பான விடயங்களில் அதனை மென்போக்காக மாற்றுவதற்கு சவுதி முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் 2007 ஆண்டு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் 2023 ஆண்டு அந்த 2023 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 7 வருடங்கள் பின்னோக்கி சென்றோம் என்றால் அது ஏற்கனவே 2007 என்று குறிப்பிடப்பட்டது. அவர்களினுடைய பொருளாதார ரீதியான ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளை சவுதியும் ஈரானும் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தது. ஆனால் மீண்டும் அவர்கள் சீனாவுடைய தரகர் வேலையினால் மீண்டும் நண்பர்களாக ஆகினார்கள். இதன் காரணமாக நேற்றைய தினம் நாங்கள் ஒரு விடயத்தினை பார்த்திருந்தோம். அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் சவுதியினுடைய முடிக்குரிய இளவரசரும் ஓவல் அலுவலகத்திலே சந்தித்து பேசுகின்ற போது கூட டொனால்டு ட்ரம்ப் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பாதுகாத்து சவுதி உதவியிருந்தது என்பது போன்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மையில் அதாவது யுரேனியம் சரிவாக்கலில்லை. இதில் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறதாக இருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்பதை தாண்டி அவருடைய வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்னவென்றால், சவுதியிலே ஏராளமான மொசாட் மற்றும் சிஐஏ அதாவது மிகவும் சௌகரியமாக சுற்றுகிறார்கள். அவர்களுக்கு அங்கே வசதிகள் இருக்கின்றன. பல உளவு நடவடிக்கைகளுக்காக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அது சவுதிக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் அதனைத்தான் உண்மைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அமெரிக்காவினுடைய தரப்பிலே. ஆனால் அவர் கூறிய விடயத்திலிருந்து அதனைத்தான் யோசிக்க முடிகிறது, அந்த உதவியை கொடுத்திருப்பார்களா என்று. ஆனால் ஈரான் சவுதி இந்த விடயத்தில் என்ன செய்ய போகிறது? மசூத் பெஸஸ்கியன் அவர்கள் அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சந்தித்திருக்கக்கூடிய முடிக்குரிய இளவரசரிடம் ஏதாவது செய்தியை அமெரிக்க ஜனாதிபதிக்கு சொல்லி அனுப்பினாரா? அல்லது யுரேனியம் செறிவாக்கல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா என்பது தொடர்பில் எல்லாம் இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சவுதி மன்னருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. அவருக்கு கொடுப்பதற்கு தான் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. அவை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எதுப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பிலே சவுதியினுடைய மற்றும் சவுதியினுடைய நண்பர்கள் சவுதிகளினுடைய ராஜதந்திர மட்டத்திலான தகவல்களின் அடிப்படையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.